السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்க்க வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். 2வது பத்திலே இருக்கின்றோம். இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக 3 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை, வறுமை இவைகளை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அதிகமாக நாம் குர்ஆன்களை ஓதுவோம். குர்ஆனிலே இருக்கின்ற ஒவ்வொரு சூறாக்களுக்கும் சில சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் அந்த சிறப்புகளை அறிந்து அந்த சூறாக்களை ஓதினால் நிச்சயமாக அதனுடைய சிறப்புகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று வரக்கூடிய இந்த சூறாவை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ, இந்த சூறாவிற்கு 3 விதமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது சிறப்பு, ஏழ்மை வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் அவரை வாழ வைக்கின்றான். 2வது சிறப்பு, நாளை மறுமையுடைய நாளிலே இந்த சூரா இவருக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். 3வது சிறப்பு, கபரினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். இந்த 3 சிறப்புகள் இந்த சூரத்துல் முல்கிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு சூரா இந்த சூரத்துல் முல்க். இதனை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இன்றிலிருந்து நாம் இந்த சூறாவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். இந்த சூறாவினுடைய சிறப்பை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன்.